வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டரை மீட்டரில் எப்படி செக் பண்ணுறது தான். ஏசி கெப்பாசிட்டர், டிசி கெப்பாசிட்டர்னு நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. வாங்க எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சொல்லிடுறேன். இது வந்து என்சிவி, நான் கண்டக்டிவிட்டி வோல்டேஜ் டெஸ்டர். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸு. நான் வச்சுருக்கிறது மெக்கோ மீட்ரு. மெக்கோன்னு ஒரு கம்பெனியோட மீட்ரு, நல்லா இருக்குது. நான் ஒரு 2 இயர்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வந்து ஒரே ஃபங்க்ஷனில் வச்சுருப்பாங்க. கீழே ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தும் போது மாறுங்க பாருங்கள். டயோடு செக் பண்ணுறது, கண்டினியூட்டி செக் பண்ணுறது, கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் செக் பண்ணுறது எல்லாமே அதில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் டயோடு ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நேனோ ஃபேரட் அப்படின்னு வரும். நேனோ ஃபேரட் அப்படின்னு வந்ததுனால கெப்பாசிட்டர் செக் பண்ணுறது. இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறது மோடு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோ ஓம்ஸ், இதுதான் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுற மோடு. இது மறுபடியும் வச்சிங்கன்னா டயோடு செக் பண்ணுற மோடு போய்டும். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் செக் பண்ண போகிறோம், அதனால் அது நேனோ ஃபேரடு அந்த மோடில், கெப்பாசிட்டன்ஸ் மோடில் வச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஏசி கெப்பாசிட்டர்லேருந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டிசி கெப்பாசிட்டர், இது ஏசி கெப்பாசிட்டர், ஃபேன் மோட்டர் கெப்பாசிட்டர், 2 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபேரட்னு போட்டிருக்கோம். நேனோ ஃபேரட் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அவ்வளோவா. அது இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே மைக்ரோ ஃபேரட்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து டூவல் கெப்பாசிட்டர். இதை நீங்கள் வாஷிங் மிஷினில் பார்த்துருக்கலாம். சப்போஸ் இதில் ஒயரிங் கலர் இல்லை, இது இல்லைன்னா கூட இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு காட்டியிருப்போம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா போர்டில் உள்ள கெப்பாசிட்டரும் எப்படி செக் பண்ணலாம், என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 1 by 1. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து டிசி கெப்பாசிட்டர். இது டிசி கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கனாலே எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டிருக்கோம், பொலாரிட்டி உண்டு டிசி கெப்பாசிட்டர்ஸில். இங்கே பாருங்கள், டிசி கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பொலாரிட்டி போட்டிருக்கோம். அதில் வந்து பொலாரிட்டி போட்டிருக்கோம். ஆனால் ஏசி கெப்பாசிட்டர்ஸில் எந்த பொலாரிட்டியும் கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி வேணால் இது வேணால் செக் பண்ணலாம். ப்ரோபு எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோபு எப்படி வேணால் வச்சு செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இது காட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து 2 MFT. இது இங்கே பாருங்கள் 1.9 மைக்ரோ ஃபேரட் காட்டுது உங்களுக்கு. இப்போ நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், 1.9 மைக்ரோ ஃபேரடு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2 MFTனா கரெக்டாக 2 MFT காட்டாது, 1.9 அந்த மாதிரி தான் காட்டும். இல்லை ரொம்ப நாள் ஓடுன கெப்பாசிட்டர் இருந்தால் 1.8 கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராப் இருந்ததுன்னா நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றலாம். 1.9லாம் ஓகே தான். இங்கே பாருங்கள் 1.9 மைக்ரோ ஃபேரட் அப்படின்றது அடியில் பாருங்கள், மைக்ரோ என்எஃப்னு வந்தது யூஎஃப்னு மாறிட்டு பாருங்கள், மைக்ரோ ஃபேரடாக மாறிடும். அது பாருங்கள் 2 MFT, 2 மைக்ரோ ஃபேரட். இதுவும் அடுத்து வேறு கெப்பாசிட்டர் இப்போ உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து 50 மைக்ரோ ஃபேரடு, 50 MFT. இந்த 50 MFT செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ப்ரோப் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு பிடிச்சிருக்கணும், உடனே வந்து காட்டாது. ஏன்னா இது வந்து சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் மைக்ரோ ஃபேரட் காட்டும். இங்கே பாருங்கள் 49.88 மைக்ரோ ஃபேரட் காட்டு, 50 மைக்ரோ ஃபேரடு. இது நல்லா இருக்குது, நல்ல கெப்பாசிட்டர். இது 50 மைக்ரோ ஃபேரடு. இப்போ உங்களுக்கு இந்த டூவல் கெப்பாசிட்டர் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ப்ளூக்கும் மெரூனுக்கும் வைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நேனோ ஃபேரட் தான் காட்டுது, ஒழுங்காக இது காட்ட மாட்டேங்குது, கெப்பாசிட்டன்ஸ் காட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒயரை கரெக்டான ஒயரில் வச்சு இந்த மாதிரி காட்டினாலும் கெப்பாசிட்டர் வீணாக போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆனால் இதில் ஒயர் எந்தெந்த கெப்பாசிட்டர்னு எனக்கு தெரியாது, கலர் கோடே தெரியாது. அதனால் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நேனோ ஃபேரட்டில் காட்டுது. நேனோ ஃபேரட்டில் வந்து வீணாக போன கெப்பாசிட்டருக்கும் காட்டும். இல்லை நீங்கள் தப்பாக, இது இப்போ டூவல் கெப்பாசிட்டருங்கிறதுனால கரெக்டான ஒயர் எதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 4த்துக்கும் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்ல முடியும்.
இங்கே பாருங்கள், அடுத்து 2 லைனில் வைக்கிறேன், எல்லோலையும் ஒயிட்லேயும். ஏன்னா என்ன காம்பினேஷனில் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்கன்னு இதில் அந்த இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, தெரியல. பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் காட்டுது. சரி, இப்போ வேறு காம்பினேஷனில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு மெரூனுக்கும் ஒயிட்டுக்கும் வச்சேன். மெரூனுக்கும் ஒயிட்டுக்கும் வைக்கிறேன். பாருங்கள், 5 மைக்ரோஃபாரட் காட்டுது. ஆக்சுவலாக இதுதான் கலர் கோடு கரெக்டு. ஒயிட்டும் மெரூனும் தான் வந்து ஒரு கெப்பாசிட்டர், ப்ளூவும் எல்லோவும் ஒரு கெப்பாசிட்டர். இது இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து பாருங்கள் 5 மைக்ரோஃபாரட் காட்டுது, 5.19 மைக்ரோஃபாரட் காட்டுது. ஆக்சுவலாக 10+5ன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது 8 மைக்ரோஃபாரட் காட்டுது. பாருங்கள், அதான் 10+5 இது கெப்பாசிட்டர். இது 8 மைக்ரோஃபாரட் காட்டுது. 10+6 கூட இருக்கலாம், ஏன்னா இது ரொம்ப நாள் ஓடுன கெப்பாசிட்டர், அதனால் வந்து 8ம் 5.5ம் காட்டுது. 10+6 கூட இருக்கலாம். அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து வேறு இன்னொரு கெப்பாசிட்டர் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து 36 MFD கெப்பாசிட்டர், சாரி 35 MFD. ஏன்னா இது வீணாக போயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பாருங்கள், நேனோ ஃபேரட்லேயே தான் இருக்கும், இம்ப்ரூவே ஆகாது. இந்த மாதிரி லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் இப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், 1.1 தான் காட்டுது. இது வீணாக போயிடுச்சு. இது இப்போ உங்களுக்கு டிசி கெப்பாசிட்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நீங்கள் போர்டில் உள்ள கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணணுன்னா போர்டுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்து செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ காட்டும். போர்டுலேயே வச்சுக்கிட்டு அப்படியே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ காட்டாது. ஏன்னா வேறு காம்போனன்ட்டோடு அது கனெக்டில் இருக்கும்போது வேல்யூ ஒழுங்காக காட்டாது. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ஃபேன் மோட்ரு கெப்பாசிட்டர் இல்லை கம்ப்ரஸர் கெப்பாசிட்டர் செக் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக காட்டும். மோட்ரு வைண்டிங்கோடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டாது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக பொலாரிட்டி பார்த்து தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், 100 மைக்ரோஃபாரட் இது. இப்போ நெகட்டிவ்க்கு நெகட்டிவ், பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ். கரெக்டாக டிசி கெப்பாசிட்டர் செக் பண்ணும்போது மட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கரெக்டாக பார்த்து தான் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் காட்டவே இல்லை, வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. நேனோ ஃபேரட்லேயே இருக்குது, மைக்ரோ ஃபேரட் வரவே இல்லை. ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டர் ஃபெயிலியர். இது இந்த கெப்பாசிட்டர் வீணாக போனது, அதனால தான் நான் கழட்டி வச்சுருந்தேன். இப்போ வேறு ஒரு நல்ல கெப்பாசிட்டர் உங்களுக்கு டிசி கெப்பாசிட்டர் செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி வருதுன்னு. பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் டேமேஜ். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் காட்டுறோம். பாருங்கள், 68 மைக்ரோஃபாரட். இது 450 வோல்ட், 68 மைக்ரோஃபாரடு. 420 வோல்ட், 68 மைக்ரோஃபாரட். இது இப்போ இதுக்கும் நான் செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் வேல்யூ காட்டும். மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா காட்டாது. உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறையா இந்த கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறதுக்குன்னே மல்டிமீட்டர்ஸ் விற்கிது. அந்த மீட்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணலாம். இது வந்து நான் வந்து நம்ம ஏசிக்காக கிளாம் மீட்டர்லேயே நான் வந்து எல்லாமே சேர்த்துக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இது வேல்யூ பார்த்திங்கன்னா இதில் வந்து டிசி கெப்பாசிட்டர்ஸை அதிகமாக செக் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இதில் வேல்யூ காட்டாது, ரொம்ப டிலேவும் ஆகும். இங்கே பாருங்கள், 65 மைக்ரோஃபாரட் காட்டுது. செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து 100க்கு மேலே போணுச்சுனாலே ஓவர்லோடுன்னு காட்டிடும் மைக்ரோஃபாரடு. ஒரு மீட்டருக்கும் ஒரு மைக்ரோஃபாரட் செக் பண்ணுற ரேஞ்ச் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 0 to 120 மைக்ரோஃபாரடை நம்ம மட்டும்தான் செக் பண்ண முடியும் இந்த மீட்டரில். அதுக்கு மேலே உள்ள இது வந்து செக் பண்ண முடியாது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 1000 மைக்ரோஃபாரட்லாம் வரும் டிசி கெப்பாசிட்டர்ஸில், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் போர்டுலேயே வச்சு செக் பண்ணி காட்டுறேன் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓவர்லோடுன்னு வரும். ஏன்னா அது வந்து 2-3 கெப்பாசிட்டர் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கு, அதனால் ஃபுல்லாகவே ஓவர்லோடுன்னு வந்துடும். நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறதுக்குனே மல்டிமீட்டர்ஸ் இருக்குது. பாருங்கள், ஓவர்லோடுன்னு வந்துட்டு பாருங்கள், ஓவர்லோட் மைக்ரோஃபாரட்லேயே ஓவர்லோட் அப்படின்னு வரும். வந்துருச்சுன்னா வந்து உங்கள் ரேஞ்சை விட தாண்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம், மீட்டர் ரேஞ்சை விட. இது 68 மைக்ரோஃபாரட் தான், ஆனால் 2 மைக்ரோஃபாரடு 2 கெப்பாசிட்டர் ஒன்றா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. இதே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு சின்ன கெப்பாசிட்டர் ஒன்று செக் பண்ணி காட்டுறோம். பாருங்கள், பாருங்கள், இந்த போர்ட்லேயே வச்சு செக் பண்ணி காட்டுறேன். சின்ன கெப்பாசிட்டர் ஒன்று பாருங்கள், வேல்யூ வந்து ஒழுங்காக காட்டலை.
சுத்தமாக காட்டவே இல்லை வேல்யூ. ரொம்ப நேரம் ஆகியும் அப்படியே தான் இருக்குது. பாருங்கள் ஓஎல்னு வந்துட்டு ஓவர்லோடுன்னு வந்துட்டு. ஆக்சுவலாக இது நீங்கள் போர்டோட சர்க்யூட் போர்டோடு வச்சு உங்களுக்கு எந்த கெப்பாசிட்டரில் டவுட் இருக்கோ அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்து செக் பண்ணுங்கள். நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசி கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்டாக இருந்ததுன்னா செக் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூட்டியில் வச்சு நீங்கள் போர்ட்லேயே வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் ஷார்ட் இருந்தால். ஏன்னா சப்போஸ் ஷார்ட் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து அந்த வோல்டேஜை பாஸ் பண்ணாது. அந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜை ட்ராப் ஆகி கூட சர்க்யூட் வேலை செய்யாமல் போகும். பாருங்கள் இந்த கெப்பாசிட்டரை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இது இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். பொலாரேஷன் பார்த்துங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வைங்க பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். பாருங்கள் 10 இப்போ 10 வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இப்போ அட்வான்ஸ் மீட்டர்லாம் நிறையா வந்துருச்சு. அந்த மாதிரி மல்டிமீட்டர்ஸ்லாம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள் 107 மைக்ரோஃபாரட் காட்டுது. மைக்ரோஃபாரட் காட்டுது. 100 மைக்ரோஃபாரட். இது டிசி கெப்பாசிட்டர் 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இந்த மீட்டரோட ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதில் வந்து 200 மைக்ரோஃபாரட் 500 மைக்ரோஃபாரட்லாம் செக் பண்ணவே முடியாது. நான் செக் பண்ணியிருக்கிறேன். ஓவர்லோடுன்னு வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீட்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பாருங்கள் 105 மைக்ரோஃபாரட் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.